ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்ப வந்து ரீஅப்ளை பண்ணி எப்படி வந்து நீங்கள் ஆட்சன்ஸில் அப்ரூவ்டு வாங்குறது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒய்டி கிரேடர் ஆப்பில் நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஸ் வாஸ் டிஸ்அப்ரூவ்டுன்னு இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸில் எனக்கு வந்து அலோவ் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருந்தது. நான் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து ஒரு வெப்சைட் ப்ரொமோஷனுக்காக நான் வந்து வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அமௌண்ட் கொடுத்து நான் வந்து ஆட் வந்து போட்டிருந்தேன். அதனால் எனக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் வந்து டிஸ்அப்ரூவ் ஆகும். அந்த மெயிலே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, என்ன ரீசனுக்காக உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் நாங்கள் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து எப்படி ரீசால்வ் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்க முடியும். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்தது அதை மட்டும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் மெயில் ஐடி அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பப்ளிஷர் ஐடின்னு ஒன்று இருக்கும், அது மட்டும் தான் அவங்களுக்கு காமிக்கும். அவங்களுக்குமே கூட எத்தனை மெயில் ஐடியோட அந்த பர்சனல் மெயில் ஐடிலாம் வந்து அவங்க பார்க்க முடியாது. ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் நான் லைவ் சேட் பண்ணும்போது அவங்க இதை தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 மெயில் 5 மெயில் அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் மெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட மெயிலில் சர்ச்சில் வந்து ஆட்சன்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆட்சன்ஸ் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கூகுள் பேமெண்ட்ஸ்லேருந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் எல்லா டீட்டெயில்ஸோட மெயிலுமே வந்து வரும். அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் மெயில் ஐடி, உங்களுக்கு எந்த மெயிலேருந்து கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, எந்த மெயில் வந்து கேஒய்சி இதில் வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ எனக்கு பாருங்கள், யூ ஆல்ரெடி ஹேவ் அன் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த மெயில் ஐடியுமே வந்து காமிச்சிருக்காங்க. நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இமெயில் ஐடியுமே வந்து ஷோ ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா க்ளோஸ் யுவர் அதர் அக்கௌண்ட்ஸ் பை ஃபாலோவிங் த ஸ்டெப்ஸ்னு சொல்லி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதர் டூப்ளிகேட் அக்கௌண்ட்லாம் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு மெயில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து பழைய யூடியூபராக இருப்பீங்க. அந்த சேனலில் வந்து காப்பிரைட் வீடியோஸ் நிறைய போட்டு உங்கள் சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, பர்மனெண்ட்லி உங்கள் சேனல் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக சேனல் கிரியேட் பண்ணி மறுபடியும் வந்து மனிடைஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் வந்து எத்தனை சேனல் வேணாலும் உங்களோட ஒரு சிங்கிள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு லிங்க் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இங்கே வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். மை யூடியூப் சேனல் ஹாஸ் பீன் டிசேபிள்டு அண்ட் ஐ கிரியேட்டட் எ நியூ யூடியூப் சேனல். கேன் ஐ யூஸ் மை ஓல்டு யூடியூப் சேனல் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி அவங்களே வந்து கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எஸ் யூ கேன் யூஸ் யுவர் ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஃபார் யுவர் நியூ யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எத்தனை சேனல் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சிங்கிள் பேய் நேமில் ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சுக்க முடியும். கூகுள் ஆட்சன்ஸில் பப்ளிஷர் ஐடின்னு இருக்கும். அந்த ஐடி வச்சு அவங்க செக் பண்ணாங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கு எத்தனை கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த காரணங்களால தான் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து டிஸ்அப்ரூவ் ஆகும். இப்போ டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டைப் பண்ணிக்கோங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா சைன் இன் டு கண்டினியூன்னு இருக்கும். இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட கூகுள் ஆட்சன்ஸில் எந்த மெயில் ஐடியை வந்து வைக்க போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா பழைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி ஒரு யூடியூப் சேனலில் உங்களோட யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு மெயில் இருக்கும். அதே சேம் மெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த சைன் அப் ஏர்ன்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஏர்ன்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ண சொல்லும். அப்படி சைன் அப் பண்ணும்போது இந்த ஆப்ஷனுக்கு தான் வந்து நிற்கும். அதில் வந்து இமெயில் ஐடி வந்து சூஸ் பண்ண சொல்லும். அதில் உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா உங்களோட சேனலோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து பழைய சேனலில் உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆன சேனலில் நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் ஆல்ரெடி அப்ரூவ் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி சூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வரும். இது யாருக்குன்னா புதுசாக கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவ்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களா அவங்களும், இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகி நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஆட்சன்ஸ்குள்ளே வரீங்கல்ல அவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக எப்படி டெலிட் பண்ணுறதுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ என்னோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் வீடியோக்காக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்னோட மெயில் சூஸ் பண்ணி நான் வந்து லாகின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து $36 வந்து பேலன்ஸ் காமிக்குது. இந்த $36 எப்படி வந்துச்சுன்னா, என்னோட ஓல்டு யூடியூப் சேனல், என்னோட பழைய யூடியூப் சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பேலன்ஸ் இருந்தது. அது வந்து இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து அந்த $36 நான் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பேமெண்ட் த்ரெஷ்ஹோல்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. $100 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இந்த $100க்கான INR வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த இடத்துல 3 கோடு மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு அதெல்லாம் போய்ட்டு இதுக்குள்ளே தான் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பிராண்ட் சேஃப்டியும் கொடுத்துருப்பாங்க, அக்கௌண்ட்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வந்து டிஸ்அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில ஏதாவது வந்து எரர் காமிக்குது, இல்ல உங்க அக்கவுண்ட் நம்பர் இல்ல நேம் ஏதாவது மிஸ்மேட்ச்சா இருக்கு அப்படின்னா, அதில வந்து ரெட் கலர்ல வந்து எரர்ன்னு சொல்லி வந்துரும். இப்ப நமக்கு எல்லாமே கிளீனா இருக்கிறதுனால இதில எதுவும் வந்து காமிக்கல. இப்ப நான் வந்து என்னோட பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேங்க்ல தான் எனக்கு வந்து YouTubeலேருந்து வர அமௌண்ட் எல்லாமே இந்த பேங்க்ல தான் வந்து கிரெடிட் ஆகும். இந்த மாரி நீங்களும் பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா ஆட் பண்ணி ஆகணும். இந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 3 புள்ளி மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் செக்ன்னு இருக்கு. இதில போயிட்டு உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து நீங்க குடுக்குற மாரி வரும். ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா குடுத்துக்கோங்க. அதில வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். உங்களோட அட்ரஸ் வந்து வேலிடிட்டி பார்ப்பாங்க. இப்ப 2024 நடக்குது, 2034 ஒரு 10 வருஷத்துக்கு அந்தாண்ட முடிய உங்களோட அட்ரஸ் வந்து வேலிட் ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஐடி வெரிஃபிகேஷனுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாரி வரும். எனக்கு வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால வந்து அந்த ஆப்ஷன் வந்து இதில காமிக்க முடியல. ஓகே. மறுபடியும் நான் அந்த 3 கோடு மேல வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பர்சனல் செட்டிங்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். இதில வந்து நேம் வந்து நீங்க தப்பு தப்பா குடுக்கக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த ஷார்ட் நேம் அதெல்லாம் வந்து நீங்க தப்பு தப்பா குடுக்கக்கூடாது. உங்களோட பேய் நேம், உங்களோட கேஒய்ஸில என்ன நேம் இருக்குதோ அந்த ஒரிஜினல் நேம் தான் அங்க குடுக்கணும். அதில வந்து உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் நேம்ல உங்களோட நேம் போட்டுக்கோங்க. லாஸ்ட் நேம்ல உங்களோட அப்பா நேம் வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கீழ வந்து மொபைல் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் போடணும். மொபைல் நம்பர் வந்து கரெக்ட்டான நம்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். இதில உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேம் பிளஸ் நீங்க கேஒய்சி சப்மிட் பண்றீங்கல்ல, அது எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கணும். இதெல்லாம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் வந்து அவங்க அப்ரூவ் குடுப்பாங்க. இது வந்து புதுசா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி 3000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம், இதில செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்றதுன்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களோட டூப்ளிகேட் அக்கவுண்ட்ஸ் வந்து எப்படி டெலீட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கும் நீங்க உங்களோட டூப்ளிகேட் அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க மெயில்ல போயிட்டு AdSenseன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டூப்ளிகேட் அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து காமிக்கும் நான் சொல்லியிருந்தேன். அந்த மெயில் ஐடி மூலமா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி அதிலேயும் வந்து இந்த மாரி 3 கோடு இருக்கும். அது மேல வச்சு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அக்கவுண்ட்னு இருக்கும். அக்கவுண்ட் மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸ் மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட்ல அப்படியே தள்ளுங்க. அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் மேல வச்சு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட்ல தள்ளினீங்க அப்படின்னா, அந்த இடத்துல குளோஸ் அக்கவுண்ட்னு இருக்கும். இத வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட அக்கவுண்ட் வந்து குளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப என்னோட அக்கவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பின்லாம் வந்து ஆல்ரெடி எனக்கு வீட்டுக்கு வந்திருந்துச்சு. அதனால என்னோட ஓல்ட் அக்கவுண்ட் மூலமா நான் சைன் இன் பண்ணதுனால எனக்கு வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணாலும் நான் ஈஸியா கஸ்டமர் சேட்ல வந்து சேட் பண்ணி என்னோட ஓல்டு டூப்ளிகேட் அக்கவுண்ட்ஸ் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க அந்த பப்ளிஷர் ஐடிய வச்சு அவங்களே கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து கன்ஃபார்ம் வந்து கேட்டுட்டு, ஓல்டு Google AdSense அக்கவுண்ட் வந்து டெலீட் பண்ணி குடுத்தாங்க. டெலீட் பண்ணி குடுத்துட்டு வந்து அப்ரூவ் குடுத்துட்டாங்க. இந்த மாரி வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். இந்த மாரி யூடியூப் சேனல்ல வந்து நீங்க லைவா போயிட்டு கஸ்டமர் சப்போர்ட்ல சேட்டும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஈஸியா சேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து கஸ்டமர் சப்போர்ட்ல லைவ் சேட் பண்ணது இது. ஓகேங்களா? நான் இந்த மாரி வந்து லைவ் சேட் பண்ணி, அவங்க வந்து என்ட்ட கன்ஃபார்ம் கேட்டுட்டு என்னோட டூப்ளிகேட் அக்கவுண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி குடுத்துட்டு, அப்புறம் வந்து அப்ரூவ் குடுத்தாங்க. அதனால யூடியூப் சம்மந்தமா, Google AdSense சம்மந்தமா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்க கஸ்டமர் சப்போர்ட்ல லைவ் சேட் மூலமா ஈஸியா பேசிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு AdSenseல அப்ரூவ் குடுத்ததுக்கப்புறம் நீங்க இந்த ஏர்ன் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யூ ஆர் எ யூடியூப் பார்ட்னர் அப்படின்ட்டு வந்துரும். அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை அந்த இதெல்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. 3000 வாட்சிங் ஹவர்ஸ், 4000 ஹவர்ஸ் இதெல்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 3000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாரி நீங்க யூடியூப் பார்ட்னர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு இன்னும் எலிஜிபிள் ஆகல. 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மானிட்டைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு வந்த இஷ்யூ வந்து நான் எப்படி வந்து ரிசால்வ் பண்ணேன் அப்படின்றத நான் வீடியோ வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து வேற மாரி ஏதாவது எரர் வருது, உங்களுக்கு இல்ல வேற மாரி ஏதாவது வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாரியான எரர் வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தனியா அதுக்கு வந்து வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்காக வீடியோ தனியா ரெடி பண்ணி தரேன். ஓகே. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் பிளஸ் வந்து ஜெனரல் நாலேட்ஜ் சம்மந்தமான வீடியோஸும் அதிகமா வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ.